equation of motion ஓட continuation தாமா இது கவனிங்க. the acceleration is given by the first derivative of velocity, that is அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ a is equal to dv by dt is equal to dv by ds into ds by dt. இது எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு இதுக்கு முன்னாடி சொன்னேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ds by dt அப்படின்னா இது வந்துட்டு என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா v அப்படின்னு அர்த்தங்களா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். dv by ds, இந்த இடத்துல இருக்க dv by ds அப்படியே வந்துருச்சு. இன்டூ ds by dtக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, v. ஏன் அப்படின்னா v is equal to நமக்கு தெரியும் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ v is equal to ds by dt. ஸோ அப்போ வந்துட்டு என்னமா பார்த்தோம், இப்போது ds by dtக்கு பதிலாக v அப்படின்னு பார்த்தோம். ஸோ dv by ds into v, அது சப்போஸ் v is equal to ds by dtன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஆர் ds is equal to இந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றி எழுதுகிறாங்க பாருங்கள். நமக்கு ஈக்குவேஷன் என்ன இருக்குது இந்த இடத்துல, அதாவது a is equal to dv by, அதாவது dv ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கலாமா, dv ஸ்கொயர்ட் by ds அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து இப்படி எழுத வேண்டாம். a is equal to அதாவது 1 by ds into இந்த dv into v வந்து எப்படி எழுதுறாங்க, v into dvன்னு எழுதிடுறாங்கம்மா. இப்போ இந்த அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, ds வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போயிடுது. ஏன்னா டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். இந்த a வந்து டிவிஷனுக்கு வந்துடும். அந்த இங்கே ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ ds equal to 1 by a into v into dv. ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, a is equal to 1 by ds into v into dv அப்படின்னு இருந்துச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ds டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் போயிடுது. இந்த a வந்துட்டு ஏன்னா நம்ம இங்கே வந்து வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது இந்த a டிவிஷனுக்கு வந்துடுது. அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கு பாருங்கள், ds equal to, ஏன்னா இங்கே இருக்கிறது இந்த பக்கம் போயிடுச்சுங்களா, என்ன இருக்கும் 1 by a into v into dv. ஈக்குவேஷன் இந்த வந்துருச்சுங்களா. ds is equal to 1 by a into v into dv. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா உங்கள் புக்கில் இருக்கிற இதை விட இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் லாஸ்ட் இயரும் சொல்லி கொடுத்தோமா. ஸோ இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ds is equal to 1 by a into v into dv. therefore இப்போ போத் சைட்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும் இன்டகிரல் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், இன்டகிரல் ஆஃப் 0 to s ds ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் v into dv. இந்த 1 by a வந்து கான்ஸ்டன்ட், அக்ஸலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ இன்டகிரல் ஆஃப் v into dv மட்டும் இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள் 0 to s ds போட்டாச்சு. அடுத்தது இந்த 1 by a கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துட்டா இன்டகிரல் ஆஃப் u to v into dvன்னு இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மெத்தட் தான். அப்போ இன்டகிரல் ஆஃப் 0 to s dsனால் என்ன கிடைக்கும், நமக்கு ஆன்சர் s கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் 1 by a வெளியில் எடுத்தாச்சு, ஏன்னா கான்ஸ்டன்ட். அப்போ அதனால் அது வந்து என்னது கான்ஸ்டன்ட், அதனால் 1 by a வெளியில் எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும், v into dvன்னு நான் ஆல்ரெடி சொன்னல, t into dtக்கு என்ன வந்துச்சு ஆன்சரு, t ஸ்கொயர் பை 2ன்னு வந்துச்சுங்களா. அப்போ இங்கேயும் வந்து என்ன ஒரு ஆன்சரு, v ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்கும். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இருக்குங்களா, v ஸ்கொயர் பை 2 அப்பர் லிமிட், இது லோயர் லிமிட், v வந்து அப்பர் லிமிட், இது வந்து லோயர் லிமிட் u வந்து. இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ அப்பர் லிமிட் என்ன கிடைக்கும், v ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் லோயர் லிமிட் என்ன கிடைக்கும், u ஸ்கொயர்ட் பை 2ன்னு கிடைக்கும். v ஸ்கொயர் அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். இன்டகிரல் ஆஃப் 0 to s ds ஓட ஆன்சர் வந்து s. அடுத்தது 1 by a கான்ஸ்டன்ட், அதனால் அதை வெளியில் எடுத்தாச்சு. அடுத்தது v into dvனா நம்ம இன்டகிரல் பண்ணால் என்ன கிடைக்கும், v ஸ்கொயர்ட் பை 2. இப்போ மிஸ் போட்டு காமிச்சோன்னா அதை v ஸ்கொயர்ட் பை 2 கிடைக்கும். அப்போ அதை வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் v ஸ்கொயர்ட் பை 2 ஈக்குவல் டு அப்பர் லிமிட் v ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் v ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் u ஸ்கொயர்ட் பை 2. இதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஈக்குவேஷனில். ஸோ s is equal to 1 by a v squared by 2 minus u squared by 2. ஓகேங்களா. அடுத்தது s is equal to என்ன பண்ணியிருக்காங்க, 1 by 2a, அந்த 2வை வந்து காமன் அவுட் பண்ணி வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 1 by 2a, பேலன்ஸ் என்ன இருக்கும், v squared மைனஸ் u squaredன்னு இருக்குங்களா. அடுத்தது இந்த டிவிஷனில் இருக்க 2வே என்ன பண்ணிட்டாங்க, மல்டிப்ளிகேஷன் கொண்டு போயிட்டாங்க. காமனாக இங்கே இருக்க 2வை வந்து வெளியில் எடுத்துட்டா 2aன்னு கிடச்சிடும். இந்த 2aவை டிவிஷனில் இருக்க 2a இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போனால் என்ன கிடைக்கும், 2as.
அப்போ என்னது 2as ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் மைனஸ் யூ ஸ்கொயர்டுன்னு இருக்கும். அதர்வைஸ் நமக்கு என்ன தேவை, வி ஸ்கொயர்டு அப்படி வேணும்னா வி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2as. வி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குமா ஆன்சரு, மைனஸ் யூ ஸ்கொயர்டு, இந்த பக்கம் என்னவா ப்ளஸ் யூ ஸ்கொயர்டாக வரும். இப்போ வி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2as. தீஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆர் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இப்போ புரிஞ்சுதுங்களா? அந்த ஃபைனலாக அந்த வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷனுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து உங்கள் புக்கில் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் புக் சைடில் வந்து ஒட்டிக்கோங்க. சேம் தான், ரெண்டுமே சேம் தான். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட், ஈஸியாக இன்டகிரேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது நம்ம வந்துட்டு ஸோ இந்த பேஜ் பார்க்குறோம். அதாம்மா நெக்ஸ்ட் அந்த 2.7ல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், v is equal to u plus at பார்த்தோம். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோமா, s is equal to ut plus half at squared பார்த்தோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சது நமக்கு, v squared is equal to u squared plus 2as கிடச்சதுங்களா. These 3 equations are the equations of motion. So we can also derive the displacement s in terms of initial velocity u and final velocity v. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், we can also derive, எதை derive பண்ணலாமா, displacement s in terms of initial velocity u and final velocity v வச்சு கூட நம்மளால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு அதாவது டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த ஈக்குவேஷன் 2.7 we can write, அதாவது நமக்கு ஈக்குவேஷன் என்ன தெரியும், v is equal to u plus at. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் என்னமா தெரியும் 2.7 அப்படின்னா v is equal to u plus at. அதுதான் அந்த ஈக்குவேஷன், v is equal to u plus at. அப்படி இல்லைன்னா இந்த u வந்து மறுபடியும் அகைன் this side வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், v minus u is equal to at. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், at is equal to v minus u எழுதியிருக்காங்களா. இப்போ அதில் இந்த substituting this in equation 2.8 we get 2.8ங்கும்போது என்னது, s is equal to ut plus half at squared இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. s is equal to ut plus half atக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க இங்கே, இந்த atக்கு பதிலாக v minus uவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த ஈக்குவேஷன் என்னென்னா s is equal to ut plus half at squared. சரிங்களா, இங்கே நமக்கு என்ன இருக்குது, ut எழுதியிருக்காங்க, ஹாஃப் அப்படியே இருக்குது, at ஸ்கொயர்டுக்கு இருக்கு இல்லைங்களா, t ஸ்கொயர்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு டீயை வெளியில் எடுத்துட்டாங்க. அந்த ஒரு atக்கு பதிலாக தான், அதாவது at ஸ்கொயரை எப்படி எழுதியிருக்காங்கன்னா at இன்ட்டு t அப்படின்னு எழுதியிருக்காங்க, at இன்ட்டு t. அப்படி எழுதும்போது atக்கு பதிலாக இந்த v மைனஸ் யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இன்னொரு t அப்படியே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வெளியில் எடுத்து போட்டாங்க. புரிஞ்சுதுங்களா இந்த இடத்துல என்னென்னு, at ஸ்கொயர்டை at இன்ட்டு டீன்னு பிரிச்சுட்டு atக்கு பதிலாக v மைனஸ் யூவை போட்டுட்டு இன்ட்டு t பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், s is equal to ut plus half v மைனஸ் u இன்ட்டு டீன்னு கிடைக்குமா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், உள்ளே விட்டு டீயை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், vt/2 மைனஸ் ut/2ன்னு வரும். இந்த இடத்துல மிஸ் எழுதுகிறேன், அது வந்து நீங்கள் ஸ்டெப் இது பண்ணிக்கோங்க. அதாவது s is equal to ut இருக்குது ப்ளஸ் இந்த ஹாஃப் வந்து எப்படி எழுதுகிறாங்கன்னா vt/2 மைனஸ் ut/2. சரிங்களா, இங்கே வந்து ப்ளஸ் ut இருக்குது, அதாவது இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ப்ளஸ் ut இருக்குது, இங்கே மைனஸ் ut/2 இருக்குது, அதாவது 1/2ன்னு இருக்குது. அப்போ 1 மைனஸ் ஹாஃப் என்ன ஆகுங்க நமக்கு ஆன்சரு, அதாவது எல்சிஎம் எடுக்கும்போது 2 மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். 2 மைனஸ் 1/2ன்னா என்ன வரும், ஆன்சர் 1/2ன்னு வரும் இல்லைங்களா. புரியுதுங்களா இந்த இடத்துல இந்த ஸ்டெப் எப்படி வந்திருக்குன்னு, u ப்ளஸ் v/t u ப்ளஸ் v இன்ட்டு t டிவைடட் பை 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ut வந்துட்டு ப்ளஸில் இருக்குது, மைனஸ் ut/2ன்னு கிடச்சிதுங்களா நமக்கு, அதாவது ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, half utன்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும், half ut. ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன இருக்குது, vt/2 இருக்கும், vt/2 இருக்கும், அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்கம்மா, வேறு ஒன்றும் இல்லைம்மா. ஸோ அதாவது ut ப்ளஸ் ut/2 ப்ளஸ் vt/2 இன்ட்டு t, அது அப்படியே தான் இருக்கும்.
ஸோ அப்போது s is equal to ut plus half v minus u into t. அந்த அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் இதுக்கு கீழே எழுதுகிற பாருங்கள். அதாவது s is equal to ut ப்ளஸ், அதாவது இந்த 1/2 உள்ளே விட்டு அந்த டீயையும் 1/2 உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணால் என்னவாயிரும், vt/2 மைனஸ் ut/2 ஆயிரும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன அர்த்தம், இதில் வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம், இதில் வந்து 1/2 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 மைனஸ் 1/2 பண்ணால் என்ன கிடைக்கும் ஆன்சர், நமக்கு ஹாஃப் கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும், அதாவது 2 மைனஸ் 1/2 கிடைக்கும். அப்போ 1/2 ஆன்சர் வந்து 1/2 கிடைக்கும். அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ s is equal to ஆல்ரெடி என்ன இருக்குது, vt/2 இருக்கா. இந்த இடத்துல என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது, இந்த ut அப்படியே தான் இருக்கும். ஸோ 1 மைனஸ் 1/2 பண்ணால் என்னவாயிருது, ஹாஃப் ஆயிரும். அப்போ அதை எப்படி மாற்றி எழுதலாம், ப்ளஸ் ut/2 அப்படின்னு எழுதலாமா? இப்போ இந்த இடத்துல 2வை மறுபடியும் வெளியில் எடுத்துகிட்டு, இல்லைனா டீயை மட்டும் வெளியில் எடுத்துட்டா என்ன கிடைக்கும், டீயை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும், s is equal to u plus v/2. 2வை காமன் அவுட் பண்ணிவிட்டு டீயை வெளியில் எடுத்துடுறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? அந்த ஸ்டெப்பை எழுதி வச்சுக்கோங்க. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட அந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம் ஈக்குவேஷனை. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை s is equal to, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி வச்சு எழுதியிருக்காங்க. s is equal to ut plus half at ஸ்கொயர்ட். அந்த atக்கு பதிலாக v minus u into t, அடுத்தது t ஹாஃபே உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணால் அதாவது vt/2 கிடைக்கும், மைனஸ் ut/2 கிடைக்கும். தென் ut ப்ளஸ் ut மைனஸ் ut/2 பண்ணும்போது நமக்கு 1/2 கிடைக்கும் ஆன்சர். அடுத்தது அதை வந்து எப்படி எழுதலாம்னா ut/2 ப்ளஸ் vt/2 எழுதலாம். அதர்வைஸ் எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க ஈக்குவேஷன் லாஸ்ட்டாக, s is equal to u plus v, t காமன் அவுட் பண்ணிவிட்டு காமனாக 2 காமன் அவுட் பண்ணிக்கிறாங்க. u plus v/2 into t அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ the equations 2.7, அதாவது s is equal to ut, v is equal to u plus at. 2.8 என்னது, s is equal to ut plus half at ஸ்கொயர்டு. அடுத்து 2.9 என்னது, v squared is equal to u squared plus 2as. and 2.10 அதாவது ஃபைனலாக இங்கே கண்டுபிடிச்சிருக்கலாம், s is equal to u plus v into t divided by 2 are called kinematic equations of motion and have a wide variety of practical applications. அது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதியிருக்காங்க. v is equal to u plus at, s is equal to ut plus half at squared, v squared is equal to u squared plus 2as, s is equal to u plus v into t divided by 2. It is to be noted that all these kinematic equations, எல்லா kinematic equationsம் எங்கே applicable, எங்கே வேலிடாக இருக்கும் அப்படின்னா, only that object moves in a straight line with a constant acceleration இருந்தால் மட்டும்தான் இந்த equation of motion அங்கே applicable ஆகும்னு சொல்கிறாங்க. It is to be noted that all these kinematic equations are valid only if the motion is in a straight line with the constant acceleration. For circular motion இல்லை oscillatory motion these equations are not applicable. அப்போ எந்த இடத்துல applicableனா என்ன சொல்லுவீங்க, the object moving in a straight line with the constant acceleration, அதுக்கு மட்டும்தான் kinematic equations of motion are valid. Next பாருங்க, equations of motion under gravity. Equations of motion under gravity இது பார்ப்போம். A practical example of straight line motion with the constant acceleration is the motion of an object near the surface of the earth. அதாவது ஒரு மலை மேலேயே இல்லை ஒரு பில்டிங், ஒரு 5 மாடி கட்டடத்து மேலே நின்றுட்டு மேலேருந்து ஒரு பாலே இல்லை ஏதோ ஒரு பொருளை நம்ம மேலேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் அக்சலரேஷனாக தான் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அது ஆப்ஜெக்டோட பாத்து வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. A practical example of a straight line motion with a constant acceleration is the motion of an object near the surface of the earth. We know that near the surface of the earth the acceleration due to gravity g is constant. அதாவது earth அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த acceleration due to gravity கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. தட் இஸ் 9.8 மீட்டர் இன் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர், இல்லைனா 10. 9.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி இஸ் கான்ஸ்டன்ட், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் அக்சலரேஷனில் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் யூ நோ தட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி இஸ் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆல் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அண்டர் திஸ் அக்சலரேஷன் கேன் பி வெல் அண்டர்ஸ்டுட் யூஸிங் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் அ ஹைட் ஹெச், இது வந்து 5 மார்க் கொஸ்டின்மா. கேஸ் 1 கேஸ் 2 இருக்குது, 2 கேஸ் இருக்குது. அது ரெண்டுமே 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின் தான் அது.
பார்த்துக்கோங்க, a body falling from a height h. அப்போ இங்கே டயக்ராமை பாருங்கள், ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாய் மேலே ஒரு ஹைட்டான பிளேஸில் நிற்கிறாப்புல, மேலேருந்து ஒரு பாலை கீழே தூக்கி போடுறாப்புல. இங்கே வந்து அந்த ஹைட் வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க, ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அலாங் ஆக்சஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறாங்கம்மா. ஸோ கன்சிடர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் எம். ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பால்னே எடுத்துட்டாலும் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து என்ன இருக்குது, எம். ஃபாலிங் ஃப்ரம் அ ஹைட் ஹெச், ஒரு பர்டிகுலர் ஹைட் ஹெச்லேருந்து தூக்கி போடுறோம். அஸ்யூம் தேர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல என்ன கிடையாது, ஏர் ரெசிஸ்டன்ஸே இல்லை. ஃபார் கன்வீனியன்ஸ் லெட் அஸ் சூஸ் த டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ். இந்த டயக்ராமில் காமிச்சிருக்க மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் எப்படியும் ஒய் ஆக்சஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, அப்படி ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கும் போது அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதோட மாஸ் எம்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஃபாலிங் ஃப்ரம் ஹைட், ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுகுது. அஸ்யூம் அந்த இடத்துல என்ன நம்மளாக எடுத்துக்கிறோம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம் என்னது, தேர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, எப்போ ஃப்ரீயாக ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் கன்வீனியன்ஸ் இன்னும் என்ன எடுத்துக்கிறாங்க, லெட் அஸ் சூஸ் த டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆஸ் அ பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போது த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அக்சிலரேஷன் g due to gravity which is constant. அப்போ acceleration due to gravity, அதாவது பூமியை நோக்கி வரக்கூடிய பொருள் வந்துட்டு பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸில் மூவ் ஆகுதுன்னு எடுத்துகிட்டு அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த அக்சலரேஷன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுதான் கான்ஸ்டன்ட். அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அக்சலரேஷன் g due to gravity which is constant near the surface of the earth. We can use kinematic equations to explain its motion. We have அப்போ ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் என்ன டைரக்ஷன் இருக்கிறதுனால வெக்டார் போடுறோம். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜி, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை தான் நம்ம என்னவா மாற்றிருக்கோம், ஜியாக எடுத்துருக்கிறோம். ஸோ அப்போ ஆக்சிலரேஷனுங்கிறது தான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு எடுத்துகிட்டு ஜி ஜே கேப். ஏன்னா அப்படின்னா ஒய் ஆக்சஸில் இருக்கிறதுனால அது ஜே காம்பனண்ட், ஸோ ஜே கேப் எடுத்துக்கிறோம். பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் வி கெட், இங்கே எக்ஸ் ஆக்சஸ்லும் கிடையாது, இசட் ஆக்சஸ்லையும் எதுவும் கிடையாது. அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0, ஏஇசட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு ஏஒய் மட்டும்தான் என்ன கிடைக்கிது, ஈக்குவல் டு ஜி அப்படின்னு கிடைக்குது. லெட் அஸ் டேக் ஃபார் சிம்பிளிசிட்டி ஏஒய்க்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கலாம், ஏஸ் ஈக்குவல் டு ஜி. அப்போ ஏக்கு பதிலாக அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஏ வந்திருக்கு பாருங்கள், வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டு. அப்போ அந்த ஏக்கெல்லாம் பதிலாக இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நம்ம ஜி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏக்கு பதிலாக என்னமா சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம ஜி அப்படின்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே ஜி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இஃப் த பார்ட்டிக்கல் இஸ் த்ரோன் வித் இனிஷியல் வெலாசிட்டி வி, அதாவது அந்த பார்ட்டிக்கல் இனிஷியல் வெலாசிட்டி இஃப் த பார்ட்டிக்கல் இஸ் த்ரோன் வித் இனிஷியல் வெலாசிட்டி யூ டவுன்வர்ட் விச் இஸ் இட்ஸ் இன் நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ். அதாவது நம்ம வந்துட்டு இப்போ மேலேருந்து கீழே போடுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ்ன்னு சொன்னாங்க. அடுத்தது அதாவது ஒய் டைரக்ஷனை இப்படி ட்ரா பண்ணும்போது நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், மேலே வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ், கீழே வந்து அந்த டைரக்ஷனை வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கீழே இறங்கி அது என்னது நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ். இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து நெகட்டிவ் ஒய் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். அப்போது டவுன்வர்ட் டைரக்ஷனுங்கும்போது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் எடுத்துக்கிறாங்க. இதே வந்துட்டு இஃப் அ பார்ட்டிக்கல் இஸ் த்ரோன் வித் இனிஷியல் வெலாசிட்டி யூ டவுன்வர்ட் விச் இஸ் இன் நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தென் வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் எனி டைம் டி இஸ் கிவன் பை. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கலோ இல்லை பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் எனி டைம், எந்த நேரத்துலையும் அதோட வெலாசிட்டி பொசிஷனும் எப்படி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியும். வெலாசிட்டி அப்படின்னா என்னது, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் v = u ப்ளஸ் ஏடி, அந்த ஃபார்முலாவில் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. v = u ப்ளஸ் ஜிடி, எங்கள் ஏக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம ஜி அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ v = u ப்ளஸ் ஜிடி. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் s = ut ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர்டுங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த v = ஃபஸ்ட் ஈக்குவேஷன் v = u ப்ளஸ் ஏடி, ஏக்கு பதிலாக தான் இங்கே ஜி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏக்கு பதிலாக இந்த இடத்துல ஜி போட்டாச்சு. அடுத்த ஈக்குவேஷன் என்னென்னு தெரியும், s = ut ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர்டுன்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல எஸ் அப்படிங்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குங்களா, அதனால் அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே என்னென்னு எடுத்துக்கிறாங்க, y is equal to ut plus half ஏக்கு பதிலாக என்னது g, half gt squared. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது the square of the speed, அதாவது லாஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் v squared is equal to u squared plus 2asன்னு எழுதணும் இல்லைங்களா, அதை தான் எடுத்துக்கிறாங்க. the square of the speed of the particle when it is at a distance y from the hill top. இங்கே yங்கிறது ஹைட், அதை தான் சொல்கிறாங்க.
அதாவது டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ the square of the speed of the particle when it is at distance y from the hill topல இருந்து அதோட டிஸ்டன்ஸ் எழுதும்போது என்னது v squared is equal to u squared plus 2 ஏக்கு பதிலாக g எஸ்ஸுக்கு பதிலாக y எடுத்துக்கிறாங்கம்மா. இதுங்க எழுதி வச்சுக்கோங்க பென்சிலில். ஏன் இங்கே திடீர்னு y வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. அந்த எஸ்ஸுங்கிறதுக்கு பதிலாக y அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃப்ரம் அ ஹில் டாப். அடுத்தது ஏக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க, g ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதுதான் சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் அதை எடுத்து எழுதுகிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் v squared is equal to u squared plus 2 ஏக்கு பதிலாக g எஸ்ஸுக்கு பதிலாக 2as எழுதுவோம். ஏக்கு பதிலாக g எஸ்ஸுக்கு பதிலாக y. இப்போ புரிஞ்சுதுங்களா? So the particle is thrown with initial velocity u downward which is in negative y axis la. Appo then velocity and position at of the particle at any time t is given by v is equal to u plus at. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. v is equal to u plus at. அந்த ஏக்கு பதிலாக g சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, u plus gt. அடுத்து s is equal to ut plus half at squared ஃபார்முலா. அந்த s அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது. இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ y is equal to ut plus half gt squared. The square of the speed of the particle when it is at a distance y from the hill top. மேலேருந்து கீழே விடும்போது அது ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்கொயர் ஆகுது. அப்போ v squared is equal to u squared plus 2 ஏஎஸ்க்கு பதிலாக gy அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்குங்க, 0வாக இருக்கும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லையுமே பாருங்கள் u வந்திருக்குங்களா. அப்போ அந்த யூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவேஷன் என்னவாயிருது, அதுதான் இருக்காங்க. சப்போஸ் த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். அப்போ ஸ்டார்ட்ஸ்னால் இனிஷியலாக அந்த பார்ட்டிகல் வந்து 0 பொசிஷன் இருக்குது, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி 0. Then the velocity v, the position of the particle and v squared at any time t are given by velocity v, அடுத்தது position of the particle na displacement s, அடுத்தது v squared at any time t are given by for a point y from the hilltop. v is equal to gt. இந்த equation first equation பாருங்க, v is equal to u plus gt இருக்கு. அப்போ u இங்கே 0 ஆயிடுச்சு, என்னவா ஆயிடுச்சு. அப்போ அடுத்தது v is equal to gt. அடுத்தது y is equal to என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to ut plus half gt squared. அப்போ u இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னவாயிரும், y is equal to half gt squared. அடுத்தது இங்கே பாருங்கள், v squared equal to u squared plus 2gy. அப்போ என்னவாயிரும், v squared is equal to 2gy மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போது ஒரு பார்ட்டிக்கல் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஆப்ஜெக்ட் கீழே விழும்போது அப்போ அதோட ஈக்குவேஷன் என்னவா மாறுது, அதோட வெலாசிட்டி என்ன, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அதோட ஸ்பீட் ஸ்கொயர் ஆச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. v is equal to gt, y is equal to half gt squared, v squared is equal to 2gy. நெக்ஸ்ட்டு சப்போஸ் இப்போ டைம் t வந்துட்டு கேபிட்டல் T அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா டேக்கன் பை த பார்ட்டிக்கல் டு ரீச் த கிரவுண்ட். அதாவது டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அந்த பார்ட்டிக்கல் இந்த பர்டிகுலர் ஹைட்லேருந்து கீழே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், கேபிட்டல் Tயில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ த டைம் t is equal to capital T taken by the particle to reach the ground for which y is equal to என்ன எடுத்துக்கிறாங்க, h at particular height is given by the using equation 2.15. அப்போ அந்த yக்கு பதிலாக, அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து yக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இங்கே h அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பர்டிகுலர் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது half g, இந்த ஸ்மால் டீக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் T ஸ்கொயர் போடுறாங்க, அவ்வளோதான். அப்போ h is equal to half gt ஸ்கொயர்டு. அடுத்து நமக்கு அந்த டைம் தெரியணும்ல, எவ்வளோ நேரம் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது. அப்போ இங்கே T ஸ்கொயர்டை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மீதி எல்லா டேர்ம்ஸும், அதாவது h இருக்குது 2h ஆயிருமா, இந்த டிவிஷனில் இருக்க 2 இங்கே போயிடும். அப்போ 2h ஆயிரும் டிவைடட் பை இந்த g மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது என்னவாயிரும், டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ T ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2h டிவைடட் பை g. இதுவே எனக்கு T மட்டும்தான் வேணும், அதாவது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்கிறது மட்டும் வேணும். போத் சைட் ஸ்கொயர் எடுக்கும்போது என்னவாயிரும், T இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h பை g. அப்போ அதுதான் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ h is equal to half gt square, T is equal to square root of 2h by g. The equation 2.18 implies that இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து கிரேட்டர் த ஹைட் அதிகமாகும்போது, ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பார்ட்டிக்கல் டேக்ஸ் மோர் டைம் டு ரீச் த கிரவுண்ட். அது நமக்கே நல்லா தெரியும். இப்போ அதுவே 5 மாடி கட்டடம், அதுவே 12 மாடி கட்டடமாக இருந்துச்சு அப்படின்னா 5 மாடி கட்டடத்துலேருந்து விழக்கூடிய ஆப்ஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும். அதுவே 12 மாடி கட்டடத்துலேருந்து நம்ம ஒரு பொருளை மேலேருந்து கீழே போட்டோம் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம் கண்டிப்பாக. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, திஸ் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் தட் கிரேட்டர் த ஹைட் இன்க்ரீஸ் ஆக பார்ட்டிக்கல் டேக்ஸ் மோர் டைம் டு ரீச் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் லெஸ்ஸர் ஹைட் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இட் டேக்ஸ் லெஸ்ஸர் டைம் டு ரீச் த கிரவுண்ட், கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா.
ஸோ அப்போ இந்த டாப்பிக்கோட இதோட முடிச்சுக்கலாம் இந்த பேராகிராஃபோட. The speed of the particle when it reaches the ground y is equal to h can be found using equation we get. அப்போ அந்த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் when it reaches the ground y is equal to h can be found using equation. அதாவது அந்த ஸ்பீடு வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா வெலாசிட்டி v, அதாவது v கிரவுண்டு தானே அது ரீச் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், v is equal to, அதாவது v squared is equal to 2gyன்னு எழுதணும்னா 2gh எழுதணுமா. அப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எழுதிக்கிறாங்க, v squared is equal to 2gh இருக்கும். v squared is equal to 2gh இருக்குது. அப்போ v மட்டும் வேணும்னா என்ன ஆகும், 2g ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh கிடைக்கும். ஸோ v ground is equal to square root of 2gh. The above equation implies that the body falling from greater height h will have higher velocity when it reaches the ground. அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது கிரேட்டர் ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா, the body falling from greater ஹைட்டாக இருந்துச்சுன்னா will have higher velocity, அதுக்கு அதிகமாக இருக்கும் when reaches the ground அப்படின்னு சொல்கிறாங்க. The motion of a body falling towards the earth from a small altitude purely under the force of gravity மட்டும் வச்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரீ ஃபால். இதை 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. The motion of a body falling towards the earth from a small altitude. ஸ்மால் ஆல்டிடியூட்னா ரேடியஸ், ஏர்த்தோட ரேடியஸை விட அதோட ஹைட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, பர்டிகுலர் ஸ்மால் ஹைட்லேருந்து கீழே விழுந்துச்சு, அதை ஃப்ரீயாக ஃபால் ஆகுது அப்படின்னா, ஒன்லி அண்டர் த கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையால் மட்டும்தான் அந்த பொருள் கீழே இறங்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த மோஷன் ஆஃப் அ பாடி ஃபாலிங் டுவார்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் அ ஸ்மால் ஆல்டிடியூட் பியூர்லி அண்டர் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இஸ் கால்ட் ஃப்ரீ ஃபால். ஹியர் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். இதை 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. இட்டாலிக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஃப்ரீ ஃபால் அப்படின்னா இதை வந்து 2 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.